கொரோனா. ஒரு பேரை கேட்டாலே சிரிக்கிறதா அழுகிறதா நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்ட தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம் கொரோனாவால். அப்பாடா இப்போ தான் எல்லாம் மாஸ்க்லாம் தூக்கி போட்டு அந்த சமூக இடைவெளி அப்படி இப்படிலாம் கதை எல்லாத்தையும் விட்டு கேஃப்யூ ஊரடங்கு சட்டம் அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ தான் ஜாலியாக நிம்மதியாக அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏண்டா சைனாக்காரங்க அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. வணக்கம் மக்களே, திஸ் இஸ் கோல்டு மைக் சேனல். நான் உங்கள் பிகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னையா கேட்குது? எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்றீங்க உங்கள் வாட்டில். ஹியூமன் மெட்டானியமோ HMBV என்று செல்லமாக கூப்பிடுற வைரஸ் ஒன்று புதுசாக வந்திருக்கு. இது என்னென்னா இப்போ எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும் சரி, எந்த நியூஸ்லாம் எடுத்தாலும் சரி, பரபரப்பாக எல்லோரும் இப்போ 2 வீக்ஸ் 3 வீக்ஸாக பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த ஒரு வைரஸ். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வைரஸ் வந்து சைனாவில் ஒரு லேப்லேருந்து லீக் ஆகிருக்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதைங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பேசுகிறதுக்கான என்ன ரீசன்டா ஆல்ரெடி கொரோனா வந்து இப்போ லேப்பில் இருந்து லீக் ஆச்சு அப்படி இப்படி நிறைய ஆதாரபூர்வமான தகவல் கிடைச்சதால் எது எடுத்தாலும் எங்கே எந்த நோய் பரவினாலும் எது வந்தாலும் நாங்கள் உடனே பழி சுமத்துற நாடாக இருக்கலாம். பாவப்பட்ட ஜனங்க சைனாவை தான் இருக்குது. ஓகே, அது ஒரு புறம் இருக்க, இந்த HMBV என்ற வைரஸ் வந்து நார்மலாக சைனாவில் இருந்து வந்த வைரஸாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த வைரஸு குறிப்பிட்ட அளவு எல்லா நாட்டிலையும் ஏஷியன் கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது. சைனாவாக இருக்கலாம் சரி, ஸ்ரீலங்காவாக இருக்கலாம் சரி, இந்தியாவாக இருக்கலாம் சரி, மலேசியா, சிங்கப்பூர், ஏகப்பட்ட ஏஷியன் கண்ட்ரியில் இந்த வைரஸ் சிறிதளவு முதலே இருந்திருக்கு. இது முழுக்க சைனாவில் இருந்து தான் இந்தந்த நாடுகளுக்கு வந்திருக்கு. ஏஷியன் கண்ட்ரி ஃபுல்லாக பரவி இருக்கின்ற ஆதாரபூர்வமான அறிக்கைகள் இன்னும் வரையில்லை. அப்படி இருக்கும்போது பொதுவாகவே இந்த வைரஸ் வந்து எங்களோட நாட்டில் எல்லா நாட்டிலையும் இருந்திருக்கு. இப்போ என்ன, இந்த கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் வந்து அதுக்கேற்ற வாழ்கிறதுக்கான சூழல் வந்த பிறகு அந்த வைரஸ் இப்போ வெளியே வந்திருக்கு. ஓகே, இந்த வைரஸ் வந்து பொதுவாக குழந்தைகளையும் பெரியவர்களையும் தான் அதிகளமாக தாக்குது. அது ஏன் எந்த வருத்தம் வந்தாலும் சரி, எந்த நோய்கள் புதுசாக வந்தாலும் சரி, நாங்கள் உடனே குழந்தைகளும் சிறுவர்களையும் பெரியவர்களையும் தான் இது அதிகமாக பாதிக்குது என்று பேசுகிற வேண்டாம். ஏன்னா அவங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களோட உடம்புல குறைவாக தான் இருக்கும். அதனால தான் அவங்கள பெரிதளவாக அது பாதிக்குதே தவிர நாங்களாம் நினைக்கக்கூடாது இது எங்களை பாதிக்காது அப்படி இப்படின்ட்டு. உண்மையிலே வயது வந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒழுங்கான சாப்பாடு, உடற்பயிற்சி, அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளாட்டியும் அவங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நோய் எப்படி பரவுது? இந்த நோய் ஒரு தொற்று நோய். தொற்று நோய் என்றா என்ன, தொற்றா நோய் என்றா என்ன என்று நாங்கள் பார்ப்போமா இருந்தால், தொற்று நோய் என்றால் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு அது தொடுகை மூலமாகவோ பரவக்கூடியது. தொற்றா நோய் என்றது ஒருவரிடமிருந்து இன்னொருவர் மூலம் அது பரவாது. ஓகே, இந்த தொற்று நோய் எப்படி பரவுதுண்டா, ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்ட ஒருவர் நோய்வாய்ப்படாத இன்னொருவர் தொடுகை மூலமாகவும் அல்லது அவருடைய பேசும்போது, அவர் தும்மும்போது, இருமும் போதான அவருடைய எச்சிலில் இருந்து அந்த வைரஸ் குறிப்பிட்ட இன்னொருவருக்கு போய் சேரும். இதனால் அவருக்கும் இந்த நோய் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும்டா, முடிஞ்சளவு நோய்வாய்ப்பட்டவராக இருக்கலாம் சரி, நோய்வாய்ப்படாதவராக இருக்கலாம் சரி, அனைவருமே மாஸ்க் பயன்படுத்தி கொள்ளணும், சமூக இடைவெளியை மேம்படுத்தி கொள்ளணும் என்ற மூலமாக இந்த HMBV வைரஸ்லேருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம்னு சுகாதார அமைச்சு சொல்லியிருக்கு. இந்த நோய் வந்தால் வந்து என்ன அறிகுறியாக இருந்தால், இது பொதுவாக காய்ச்சல் மாதிரி தான். சளி, சுவாசப்பை கோளாறு ஏற்படும் முதலாவது. அடுத்த தொண்டை எரிச்சல் வரும், சுவாசப்பையில் இருந்து எங்களால் சுவாசம் எடுக்க கஷ்டமாக இருக்கும், எந்த நேரமும் மூக்கிலேருந்து நீர் வழிஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்படியான ஒரு சாதாரண அறிகுறியாக தான் இருக்க போகுது. இப்படியான சாதாரண அறிகுறி வந்தால் ஓகே, நாங்கள் காய்ச்சல்லாம் நாட்டு வைத்தியமோ இல்லாட்டி பாமசியில் இருக்கிற ஏதாவது ஒரு மருந்தொண்டை போட்டுட்டோ நாங்கள் இருக்காமல் தயவுசெய்து ஹாஸ்பிட்டலில் நாடி சரியான பரிசோதனை செஞ்சு இதிலேருந்து மீண்டாத்தான் நாங்கள் இன்னொரு பேரிடரில் இருந்து தப்பிச்சு கொள்ளலாம். இல்லாட்டி கொரோனாவுக்கு எந்த பாடுபட்டோமோ அதை விட பெரிய பாடு HMBV என்ற வைரஸில் நாங்கள் பட வேண்டி வரும். ஸோ முடிஞ்சளவு எல்லோரும் சேஃபாக இருந்து எங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் சேஃபாக வச்சுக்கொள்வோம்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோ மூலமாக விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.